Hi friends, welcome to JB Skills. Today topic software maintenance process. Software maintenance process depending on the software being maintained and it varies considering across software. சாஃப்ட்வேர் வந்து எந்த சைஸில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அதோட மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸில் வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து சாஃப்ட்வேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் ரெக்வஸ்ட். யூசர் வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி சொல்லி நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இம்போர்ட் அனலைஸில் வந்து என்ன பண்ணணும், அவங்க கொடுக்கறத வந்து அது சரியா தப்பான்னு நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அப்படி யோசிச்சு அது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம சாஃப்ட்வேருக்கு தேவையா நெசசரியா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை வந்து சேஞ்சஸ் வந்து தேவை இல்லை அப்படின்னா வந்து சேஞ்சஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் சேஞ்சஸ் தேவைன்னா அந்த அந்த சேஞ்சஸை வந்து நம்ம சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ரிலைசிங் பிளான், அந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், சேஞ்ச் டெஸ்டிங். அப்புறம் வந்து அந்த சேஞ்சஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டிங் பண்ணிட்டு அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் ரிலீஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டமில் நம்ம அப்லோட் பண்ணணும். இது வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க. சேஞ்ச் ரெக்வெஸ்ட் ஆர் த part or parcel of all the software maintenance process. இந்த சேஞ்ச் ரெக்வெஸ்ட் வந்து எல்லா மெயின்டெனன்ஸ் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்துலேயுமே வந்து இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஸ்டெப் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க யூசர் என்ன சேஞ்சஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு வாட்டி அந்த பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா once the change request is received, it should be analyzed. Once அந்த சேஞ்சஸ் வந்து சேஞ்ச் ரெக்வெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அது தேவையா தேவையில்லையான்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, unnecessary changes need to be avoided at this stage itself. இந்த மாதிரி நம்ம பண்றதுனால unnecessary changes வந்து நம்ம இதுல யூஸ் பண்ண முடியாது. நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். unnecessary changes நம்ம சாஃப்ட்வேருக்கு வரதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.